ஓகே, ஹர்ஷத் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு மத்தியானம் வந்து நம்ம FeV1 FVC ரேஷியோ தவிர ஒரு 2 காம்பனன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அது என்னென்னு ஜஸ்ட் ரிகலெக்ட் பண்ண முடியுமா? டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். RV/TLC ரேஷியோ வெரி குட். எதுல ரேஷியோ ஹையா இருக்கும்? வெரி குட். ஓகே, டிஃப்யூசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? ஜென்ரலா டிஃப்யூசிங் கெப்பாசிட்டி அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகாது எக்ஸப்ட் இன் எம்பைசீமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரெஸ்ட்ரிக்டிவ்ல வந்து டிஃப்யூசிங் கெப்பாசிட்டி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். பட் லங்ல பிரச்சனைனா தான் அஃபெக்ட் ஆகும். ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீசஸ்னா எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கலாம் பசங்களா? லங்க சுத்தி இருக்க பிளியூரா இல்ல லங்லயே கூட பிரச்சனை இருக்கலாம். வெரி குட். லங்லயே பிரச்சனை இருந்தா லங் பேரன்கைமல் டிசீசஸ். லங்க சுத்தி இருக்கிறது வந்து ப்ளூரா, செஸ்ட் வால், மசில்ஸ். ப்ளூரானா ப்ளூரல் எஃப்யூஷன், நூமோதொராக்ஸ். செஸ்ட் வால்னா வந்து கைஃபோஸ்கோலியோசிஸ், ரிப் ஃப்ராக்சர். மசில்ஸ்னா மயஸ்தீனியா கிரேவிஸ். ஓகே பசங்களா? இதை தாண்டி சென்ட்ரலைஸ்டா மேலே இருந்தே பிரச்சனையாவும் வரலாம் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ்க்கு. ஓகேவா? சோ இதுதான் நம்ம இன்னைக்கு மத்தியானம் பார்த்தோம். அப்புறம் இந்த டேபிள் ஞாபகம் இருக்கா? இதுல மெயினா என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த டேபிள் இது ஒரு 100 தடவையாவது நம்ம குவிஸுக்கு முன்னாடி பார்க்கணும் பசங்களா. மேம், ஹை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் கொடுத்தா எந்தெந்த கண்டிஷன்ல இம்ப்ரூவ் ஆகும்? ஹை பார்ஷியல் பிரஷர்ல 100% பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். 100% வந்து நீங்க இன்ஸ்பயர் பண்ற ஆக்சிஜன் வந்து 100% பியோர் ஆக்சிஜனா கொடுக்கும் போது இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா? ஓகேவா? ஹை பிரஷர்ல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. இது வந்து நம்ம நார்மல் பிரஷர்ல இப்ப நம்ம நார்மலா இன்ஸ்பயர் பண்ற ஏர்ல கொஞ்சம் நைட்ரஜன் கொஞ்சம் ஆக்சிஜன் அப்படிதானே கலந்துருக்கு. அது இல்லாம 100% பியோர் ஆக்சிஜனா நம்ம கொடுத்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. சோ இதுல வேற என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது? ஷண்ட் அப்போ 100% ஆக்சிஜன் கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது மேம். வெரி குட். அப்புறம் வெரி குட். வேற இப்ப வந்து எந்த 2 கண்டிஷன்ல வந்து ஆல்வியோலர் ஆர்டீரியல் ஆக்சிஜன் டிஃபரன்ஸே இருக்காது? உள்ளே வரல. ஹை ஆல்டிடியூட் மேம். ஹைப்போ வென்டிலேஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது ரெண்டும் மறந்துடாதீங்க பசங்களா. ஓகே, இப்ப வந்து அப்புறம் நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் பார்த்தோம். ஓகேவா? சோ என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு. மேம் டைப் 1 டைப் 2 ரெண்டு இருக்கு மேம். ஃபர்ஸ்ட்ல டைப் 1ல வந்து ஹைபாக்சியா மட்டும் இருக்கும். டைப் 2ல வந்து ஹைபாக்சியா வித் ஹைப்பர் கேப்னியா இருக்கும் மேம். வெரி குட், வெரி குட். அப்புறம் ஃப்ளோ சார்ட் சொல்லலாமா? இப்ப ஒரு பேசிக் ஐடியாவோட தெரியுதா பசங்களா ஃப்ளோ சார்ட்? எஸ் மேம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க கிளினிஷியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஹைபாக்சியா இருக்கான்னு பாப்பாங்க மேம். அப்புறமா வந்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு செக் பண்ணுவாங்க மேம். அது சப்போஸ் நார்மலா இருந்துச்சு, ஹைப்பர் கேப்னியா இல்ல அப்படின்னா அது டைப் 1ல வந்துரும். வெரி குட், வெரி குட். ஆல்வியோலைக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்க ஆல்வியோலைக்கும் ஆல்வியோலை லெட்டுக்கும் ஆர்டரியில இருக்க ஆக்சிஜன் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா
நான் எல்லா கண்டிஷன்லயுமே வந்து கம் நார்மலா இருக்கும் எக்ஸெப்ட் ஒரு கண்டிஷன் மேம். அதாவது எப்பொழுதுமே அது ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க பசங்களா, இந்த டிஃபரன்ஸ் வந்து க்ரானிக் லங்குல பிரச்சனைனா மட்டும்தான் இந்த டிஃபரன்ஸ் அதிகமாகும். லங்ல பிரச்சனை இல்லைன்னா இந்த டிஃபரன்ஸ் அதிகமாகாது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க. அது க்ரானிக் பிராங்கைட்டிஸ் அப்போ இன்க்ரீஸ் ஆயிடும் மேம். ம் ம் இதே வந்து ஹைப்பர் கேப்னியாவும் இருந்துச்சுன்னா எல்லா கண்டிஷன்லயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸெப்ட் ஒரே ஒரு கண்டிஷன் ஹை ஆல்டிடியூட்ல. நீங்க வந்து ஹைப்பர் கேப்னியா இருந்தா கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது டைப் 2. எஸ் மேம். ஓகேவா? இப்ப நீங்க சொல்றது டைப் 1. டைப் 1ல வந்து ஹை ஆல்டிடியூட்ல நார்மல் ஆல்வியோலர் ஆர்டீரியல் டிஃபரன்ஸ், மீதி எல்லா கண்டிஷன்லயுமே இன்க்ரீஸ்டு. ஓகேவா? எஸ் மேம். இது வந்து கொஞ்சம் டஃபா தெரியும் பசங்களா. பட் இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம எத்தனை தடவை நான் படிச்சு சொல்லி கொடுக்கறத விட நீங்களா இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சி நீங்களா அடுத்தது என்ன வரும் அப்படின்னு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிரியா, நீங்க மத்தியானம் மிஸ் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஏதாவது டவுட்னா நாளைக்கு கேளுங்க. ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஷண்ட் அப்ப வந்து சுத்தமா 100% பியோர் ஆக்சிஜனை நம்ம இன்ஸ்பயர் பண்ணோம்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஆல்வியோலர் ஆர்டீரியல் டிஃபரன்ஸ் வந்து இம்ப்ரூவே ஆகாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஆல்வியோலர் ஆர்டீரியல் டிஃபரன்ஸ் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க. இது ஹாரிசன்ல இருந்து எடுத்திருக்கேன். மேல இருக்கிறது வந்து சுத்தமா ஒரு ஒரு லங்குக்கு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லங்குக்கோ ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த செக்மெண்ட்டுக்கோ இன்னொரு இடம் நார்மலா இருக்கு. ஓகேவா பசங்களா? இப்ப இந்த இங்க இந்த இடத்துல FiO2 0.2 உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. FiO2 என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் இன்ஸ்பயர்ட் வெரி குட். நம்ம இன்ஸ்பயர்ட் ஏர்ல நார்மலா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் நம்ம அட்மாஸ்பியரிக் ஏர்ல? 21%. அதுதான் பசங்களா 0.21 கொடுத்திருக்காங்க. புரியுதா? ஓகே மேம். எஸ் மேம். அதாவது நான் எதுக்கு இந்த டயக்ராம் காமிக்கிறேன்னா, குவிஸ்ல வந்து எந்த புக்ல இருந்து வேணாலும் பிக்சர் எடுத்து போடுவான். நமக்கு வந்து அதை டெசிஃபர் பண்ண தெரியணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பிளாக் இருக்கு. நீங்க நார்மல் ஏர் பிரீத் பண்றீங்க. இப்ப பாருங்க, ஆக்சிஜன் வந்து பிளாக் பண்ண ஆல்வியோலைல எவ்வளவுதான் இருக்கு ஆக்சிஜன்? 40 mm. வெரி குட். இன்னொரு சைடு எவ்வளவு ரீச் ஆயிடுது? 90 mm. 99 100 கிட்ட வந்துருது. ஓகேவா? சோ இந்த சைடு வந்து வீனஸ் பிளட்ல இருக்கிற 40 அப்படியே வரும். ஏன்னா இங்க ஆக்சிஜனே போல. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? எஸ் மேம். ஓகே. இந்த இடத்துல ஆக்சிஜன் நிறைய போகுது. சோ இது 100 ஆயிடுது. சோ இந்த 40 வந்து 100 கிட்ட வந்துருது. ஓகேவா? எஸ் மேம். இப்ப இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது எவ்வளவு இருக்கு சேச்சுரேஷன்? இந்த சைடு வர பிளட்டும் சைடு வர பிளட்டும் மிக்ஸ் ஆகும்போது 87.5% தானே சேச்சுரேஷன் வருது. எஸ் மேம். இதுக்கு பேர் தானே நம்ம ஷண்ட்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். Okay, if the ventilation is 0, if the ratio is 0, அப்ப shunt தானே? ஞாபகம் இருக்கா? V by Q is 0. எஸ் மேம். ஓகே, சரி. இப்ப ரைட் சைட் பிக்சர் பாருங்க. FiO2 1னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 100% மேம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். FiO2 1னா 100%. இப்ப 100% ஆக்சிஜனை நீங்க இன்ஹேல் பண்றீங்க. ரைட் சைடுல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா பசங்களா? ஃபுல் பிளாக். லெஃப்ட் சைடுல ஆனா எவ்வளவு மில்லிமீட்டர் மெர்க்குரி ஏறுது? 650 மில்லிமீட்டர் மெர்க்குரி ஏறுது. 100ல இருந்து எவ்வளவு ஏறுது? 650க்கு ஏறுது. பட் அதனால தான் புண்ணியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஒரே ஆல்வியோலைக்குள்ள how the pressure can be so இல்லடா, இது கிரியா, இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் மாடல் கிரியா. ஓகே மேம். ஓகே. யூ ஆர் ஜஸ்ட் இமேஜினிங் இட் as a one single unit, அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே. சோ இது நீங்க ஒரு லங்கா கூட எடுத்துக்கலாம் கிரியா. இது ஹைப்போதெட்டிக்கல் ஒரு மாடல், அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே. இப்போ ஒரு சைடு மட்டும் நிறைய ஆக்சிஜன் போகுது பசங்களா. எவ்வளோ பார்ஷியல் பிரஷர் ஏறுது பாருங்க. 100க்கு இங்க 99 100 தான் இருக்கு. இங்க 650 இருக்கு. ஓகேவா? இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஆல்ரெடி ஹீமோகுளோபின்க்குன்னு ஒரு சேச்சுரேஷன் லிமிட் இருக்குமா?
Yes, ma'am. ஓகே. சோ நீங்க அதோட பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 100 ஆனாலே ஹீமோகுளோபின் ஆல்மோஸ்ட் 100% சேச்சுரேஷன் ரீச் ஆகுது. 100க்கு கொஞ்சம் முன்னாடி வர நீங்க 650 மில்லிமீட்டர் மெர்க்குரி பார்ஷியல் பிரஷர் ஏத்துறனால ஹீமோகுளோபின் அதிகமா ஆக்சிஜன் பைண்ட் பண்ணுமா இல்ல விட்டுருமா? இதுக்கு மேல என்னால முடியலன்னு கை விரிச்சிருமா? Saturate ஆனதுக்கு அப்புறம் விட்டுரும் மேம். வெரி குட். அப்ப இவங்க 650 கொடுத்தாலும் யூஸ் இல்ல தானே, அதே 100% தானே சேச்சுரேஷன், அதே 100% தானே இருக்கு. அதுக்கு மேல அது எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் இது பண்ணாது. அப்ப திரும்ப மிக்ஸ் ஆகும்போது ஆர்டீரியல் வீனஸ் மிக்ஸ் ஆகும்போது there is no change. இங்கேயும் 55 நார்மல் ஏர் பிரீத் பண்ணாலும் இங்க 55 தான் பார்ஷியல் பிரஷர் வருது. 100% ஆக்சிஜன் பிரீத் பண்ணாலும் இங்க 56 தான் பார்ஷியல் பிரஷர் வருது. ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல தானே ஃபைனல் அவுட்கம்ல. இதுதான் பசங்களா ஷண்ட்ல 100% ஆக்சிஜன் கொடுத்தா ஆல்வியோலார் ஆர்டீரியல் டிஃபரன்ஸ்ல சேஞ்ச் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஃபைன். இப்ப செகண்ட் இது பாருங்க. செகண்ட் இது வந்து லோ வென்டிலேஷன் பர்ஃபியூஷன். அதாவது சுத்தமா நான் வந்து உங்களுக்கு முன்னாடி பிசியாலஜில சொல்லி கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஒரு ஒரு 10 ரூம் இருக்கு, ஒரு ரூம் ஃபுல்லா சீல்டா இருக்கு. அந்த இடத்துக்குள்ள நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் ஆக்சிஜனை தள்ளவே முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற சினாரியோ ஷண்ட். இன்னொரு சினாரியோ என்ன சொன்னேன், டோர் ஹாஃப் வே ஓபனா இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப செகண்டா நீங்க பாக்குறது லோ வென்டிலேஷன் பர்ஃபியூஷன் ரேஷியோ. இப்ப இங்க வந்து அதே ரூம் ஏர் குடுக்குறீங்க, இங்க வந்து பார்ஷியல் பிரஷர் 40ல இருந்து 45 மாறுது, இந்த இடத்துல வந்து 99 மாறுது. சோ இங்கேயும் சேச்சுரேஷன் எவ்வளவுதான் வருது உங்களுக்கு? 58 கிட்ட தான் வருது, ஏன்னா மிக்சிங் நடக்கிறனால. கரெக்டா? எஸ் மேம். ஆனா இந்த இடத்துல பாருங்க 100% கொடுக்கும்போது இந்த கொஞ்சம் பிளாக்க தாண்டி கொஞ்சம் ஆக்சிஜன் உள்ள போயிடுதா. சோ இங்க எவ்வளவு மில்லிமீட்டர் மெர்க்குரி ரீச் ஆகுது? 200. இங்க எவ்வளவு மில்லிமீட்டர் மெர்க்குரி? 650. இந்த 200 650 சேரும்போது ஃபைனல் வந்து 350 மில்லிமீட்டர் மெர்க்குரி வருது. ஓரளவு உங்களுக்கு வந்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆகுதா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எஸ் மேம். இததான் பசங்களா இந்த என்ன சொல்றது, இந்த இதுல படிக்கிறோம். லோ வென்டிலேஷன் பர்ஃபியூஷன் ரேஷியோ, ஹவ் இஸ் த ரெஸ்பான்ஸ் டு இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன்? 100% increases ma'am. புரியுதா? ஆனா ஷண்ட்ல நோ சேஞ்ச் ஆர் டிக்ரீஸ்ட். கான்செப்ட் புரியுதா? அப்ப ஓகேவா? எஸ் மேம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இத ஒரு தடவை பார்த்துட்டு மீதி கர்வ்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கர்வ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஃபாஸ்டா போறனால புரியலனால சொல்லுங்க பசங்களா, ஏன்னா அப்ளைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹர்ஷத் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஹர்ஷத் ஃபாலோ பண்ண முடியுதாமா? ஹர்ஷத் இல்ல அமிர்தா. அமிர்தா ஃபாலோ பண்ண முடியுதாடா? எஸ் மேம். இது அன்னைக்கு கிளினிக்கல் அப்ளைட் பார்த்தோம்ல மேம். வெரி குட் வெரி குட் அமிர்தா. சோ ஃபர்ஸ்ட் லூப் என்னது? நார்மல். வெரி குட், நார்மல். எக்ஸலென்ட். செகண்ட் அது அப்ஸ்ட்ரக்ஷன் மேம். Obstructive. வெரி குட். ஏன் அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்றீங்க? ஒரு ஸ்கூப் எடுத்த ஒரு மாதிரி scoop வெரி குட். கான்கேவிட்டி, ஒரு ஸ்கூப் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருது. ஓகேவா? அப்ஸ்ட்ரக்ஷன்லயே இது என்ன டைப்? ஃபிக்ஸட் டைப்பா மேம்? வெரி குட். காத்து உள்ள போகும்போதும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், வெளியே வரும்போதும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், லைக் ட்ரெக்கியல் ஸ்டீனோசிஸ் மாதிரி. புரியுதா? எஸ் மேம். ஓகே, கீழ ரெண்டும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா தொராசிக், இன்ட்ரா தொராசிக் மேம். வெரி குட். இதுல எந்த டீல வந்து எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகுது? இன்ஸ்பிரேஷனா எக்ஸ்பிரேஷனா? இன்ஸ்பிரேஷன். வெரி குட் மேம். வெரி குட். ஈல எக்ஸ்பிரேஷன். அவ்வளவுதான். இதுல கிளியரா இருக்கீங்களா பசங்களா? இந்த அப்ஸ்ட்ரக்டிவ்லயே வேற வேற டைப்ஸ் எப்படி கர்வ் இருக்குன்னு புரிஞ்சிருச்சுல்ல? எஸ் மேம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கர்வ்ஸ். ஓகே, இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா இந்த டேஷ்டா இருக்குல்ல, விட்டு விட்டு இருக்கிற கர்வ் நார்மல் பசங்களா, சாலிடா இருக்கிறது அப்நார்மல்.
தொடர்ந்து இருக்கிற கர்வ் அப்நார்மல் பசங்களா? ஓகேவா? ஓகே எஸ் மேம். இது என்ன டிசீஸா இருக்கும்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி, இதுதான் வந்து ரெசிடியூவல் வால்யூம். ஓகேவா? இப்ப இங்க வந்து நான் ஒரு பெண்ணை வச்சு மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் மார்க் பண்றேன். ஓகேவா? இதுதான் ரெசிடியூவல் வால்யூம் ஃபார் த நார்மல் கர்வ். ஓகேவா? இங்க இருக்கிற கர்வுக்கு இந்த கர்வுக்கு ரெசிடியூவல் வால்யூம் எவ்வளவு பசங்களா? இவ்வளவு தானே வருது. ஒத்துக்கிறீங்களா? எஸ் மேம். வாட் இஸ் ரெசிடியூவல் வால்யூம் பசங்களா? Volume of Air- volume of forceful air in the expiration. lungs after forceful expiration. தெரியுதா? இங்க நடக்கிற ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், இது நார்மலுக்கு நடக்கிற ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். புரியுதா உங்களுக்கு? சோ Yes, இங்க ma'am. ரெசிடியல் வால்யூம் கம்மியா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் தான் டோட்டல் லங் சாரி இந்த டிஃபரன்ஸ் தான் வைட்டல் கெப்பாசிட்டி. Yes, ma'am. எஸ் Yes. மேம். இதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இந்த ஃபுல் லென்த் தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இப்ப சொல்லுங்க, அந்த கர்வ் என்ன கர்வ்? ரெஸ்ட்ரிக்டிவ் மேம். வெரி குட். ஏன் ரெஸ்ட்ரிக்டிவ்னு சொல்றீங்க? எக்ஸலண்ட். இப்ப நான் வரையற லைன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் வரைஞ்ச லைன். இப்ப நான் கிரீன் போடுறேன்ல அந்த லைன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது சொல்லிட்டீங்கன்னா நம்ம கப்பு தூக்குறோம் பசங்களா. வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் ஆர்வி. என்னது? குட். வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் ஆர்வி என்னது? Total வெரி குட். சொல்லுங்க. டோட்டல் lung capacity. வெரி குட். நம்ம கப்பு அடிக்கிறோம் பசங்களா கண்டிப்பா. திஸ் இஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. புரியுதா? Yes, ma'am. இப்ப ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ்ல எது ரெண்டும் கம்மியா இருக்கும்னு பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்கா? அந்த ஆர்வி பை டிஎல்சி ரேஷியோ. எஸ் மேம். சோ வந்து Yes. ரெசிடியல் வால்யூமும் கம்மியா இருக்கும், டோட்டல் லங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். பட் ரெண்டுமே கம்மியா இருக்கறனால ரேஷியோ நார்மலா இருக்கும். சோ இது நார்மல் கர்வே குட்டியா இருக்கா உங்களுக்கு? நார்மல் கர்வே மினியேச்சரா இருக்கா? ma'am. விச் Yes, ஹேட் ma'am. ஞாபகம் இருக்கா? விச் கேப்? சோ இது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டல் லங் கெப்பாசிட்டி 100% நார்மல் பசங்களா? இங்க எவ்வளவு இருக்கு? 60%. 60%. டோட்டல் லங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கா? Yes, ma'am. எஸ் மேம். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கா? ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி இந்த நார்மல் குட்டி லூப். டைடல் வால்யூம், ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. இந்த குட்டி லூப் புரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. டைடல் வால்யூம், ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, இது டோட்டல் லங் கெப்பாசிட்டி அந்த பாயிண்ட், இது ரெசிடுவல் வால்யூம் பாயிண்ட். ஓகேவா? சோ ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டியும் இங்க குறையும், ரெசிடுவல் வால்யூமும் இந்த இது குட்டியா இருக்கு. ஓகேவா? வைட்டல் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருது. ஆனா எது நார்மலா இருக்கு? how will be the ratio? FeV1 by FeC ratio. நார்மலா இருக்கும் மேம். வெரி குட். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் நார்மலா இருக்கும் பசங்களா. ஆர்வே RAWனா ஆர்வே ரெசிஸ்டன்ஸ். டிஃப்யூசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? கம்மியா இருக்கா? எஸ் Yes, மேம். ma'am. இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீசஸ்னா அவங்க எல்லார்கிட்டயும் நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கடி? லங்குல பிரச்சனை இருக்கலாம், வெளியே இருக்கிற ப்ளூரால பிரச்சனை இருக்கலாம், செஸ்ட் வால்ல பிரச்சனை இருக்கலாம், மசில்ஸ்ல பிரச்சனை இருக்கலாம். கரெக்டா? இதுல எந்த டிசீஸ்ல டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி அஃபெக்ட் ஆகும் இந்த 4 டைப்ல? ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன்ல. வெரி குட். லங்ஸ்ல பிரச்சனைனா மட்டும் தான் டிஃப்யூஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? Yes, Yes, ma'am. ma'am. ஓகே. Yes, ma'am. இப்ப அடுத்த கர்வ் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. இந்த கர்வ் சொல்லுங்க பார்க்கலாம்.
லைன் விட்டு விட்டு இருக்கிறது தான் நார்மல், உள்ள இருக்கிறது கொஞ்சம் அப்நார்மல், கொஞ்சம் அப்நார்மல். இது என்ன டிசீஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. அப்ஸ்ட்ரக்டிவா ரெஸ்ட்ரிக்டிவா? ரெஸ்ட்ரிக்டிவா மேம்? வெரி குட். ரெஸ்ட்ரிக்டிவ், ரொம்ப மோசமா இல்ல, நார்மலுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. புரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப சொல்லுங்க, லங்ல பிரச்சனை இருக்குமா, வெளிய பிரச்சனை இருக்குமா? வெளிய பிரச்சனை இருக்கு மேம். வெரி குட், வெரி குட். வெளிய பிரச்சனை இருக்கும். சோ என்ன போட்டிருக்கீங்க பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த செஸ்ட் வால் டியூ டு என்னது? ஒபிசிட்டி. எல்லாமே நார்மல் ரேஞ்ச்ல இருக்கா பசங்களா? டோட்டல் லங் கெப்பாசிட்டியும் 90% மேல இருந்தாலே நார்மல் தானே உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் நியர் நார்மல். எஃப்ஆர்சி மட்டும் தான் குறையுது, மீதி எல்லாமே நார்மல் தான். சோ இவங்க நார்மலாவே தான் இருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்னால லங்கு விரிஞ்சு சுருங்க கொஞ்சம் கஷ்டப்படுது, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப அடுத்தது இது சொல்லுங்க பாக்கலாம். அதே கான்செப்ட் தான். லங்குல பிரச்சனையா, வெளிய பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் இது என்ன டிசீஸ்? ரெஸ்ட்ரிக்டிவ். கண்ணை மூடிட்டு தைரியமா சொல்லுங்க பசங்களா. அப்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன இருக்கணும்? ஸ்கூப் இருக்கணும் மாதிரி. அது இருந்தா மட்டும்தான் அப்ஸ்ட்ரக்டிவ். அது இல்லனாலே நீங்க தைரியமா ரெஸ்ட்ரிக்டிவ்னு சொல்லிடலாம் கர்வ பார்த்துட்டு. ஓகேவா? இது இன்னுமே உள்ள கொஞ்சம் சுருங்குது. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மசில்ல வீக்னஸ். புரியுதா பசங்களா? மேம் சொல்லுங்க. வந்து ரெஸ்பிரேட்டரி வால்யூம் வந்து சாரி ரெசிடியூவல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சு சொல்ல முடியாதா மேம்? அப்ஸ்ட்ரக்டிவ் எதுலடா? இந்த கர்வ்ல அப்நார்மல்ல ரெசிடியூவல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்ல முடியாதா மேம்? ரெசிடியூவல் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம இதுல வந்து மீதி எல்லா ஃபேக்டர்ஸுமே பார்க்கணும். லைக் வந்து உங்களுக்கு டோட்டல் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா? இல்ல மேம். இப்ப வந்து நீங்க அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெசிடியல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டோட்டல் லங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ல டிஃப்யூஷன் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகாது மேம். ஆகாது. இந்த இடத்துல ஸ்லைட்டா உங்களுக்கு டிஃப்யூஷன் வந்து அஃபெக்ட் ஸ்லைட்டா இருக்கு, ரொம்ப ஆகல. ஓகேவா? அது ஒண்ணு. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரேஷியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையுது. பட் இது வந்து பசங்களா, இது வந்து ரேஷியோ இல்ல, பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெடிக்டட் மாதிரி. இப்ப இது FEV1 60% ஆஃப் ப்ரெடிக்டட், FEC-யும் 60% ஆஃப் ப்ரெடிக்டட். அப்ப ரேஷியோ எப்படி இருக்கும்? 1 தான் மேம். புரிஞ்சுதா? நார்மல் தானே வரும். எஸ் மேம். ஓகே. கிரியா, அதை விட முக்கியமான க்ளூ நான் உங்களுக்கு கொடுக்கறேன்டா. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? நார்மலா இருக்கு மேம். ரெசிஸ்டன்ஸ் 1 இருந்தாலே கண்ணை மூடிட்டு அது அப்ஸ்ட்ரக்டிவ் இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகே மேம். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்த கர்வ் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப சொல்லுங்க என்ன கர்வ்னு. அப்ஸ்ட்ரக்டிவ் மேம். ஈஸியா கிரியா தெரியுதாடா கர்வ்? எஸ் மேம். ஓகே. சோ இப்ப எப்படி இருக்கு பாருங்க. கிரியா இதுல டோட்டல் லங் கெப்பாசிட்டி பாருங்களேன். நார்மல் மேம். ஒண்ணு நார்மலா இருக்கும், அது அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆனா போனதுல கம்மியா இருந்தது, கவனிச்சிங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ரெசிடியல் வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு, தெரியுதா? எஸ் மேம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான க்ளூ என்னன்னா, இது வந்து சிஓபிடியா பிராங்கியல் ஆஸ்மாவான்னு நான் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். சிஓபிடினா நான் வந்து பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு நெபுலைசேஷன் கொடுத்து அவங்களோட சிம்டம் ரிலீவ் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். சோ போஸ்ட் பிராங்கோ டைலேட்டர் என்னோட FEV1 35ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 75. அப்பனா இது ரிவர்சிபிள் நான் சொல்லலாமா பசங்களா? எஸ் மேம். சோ இது ஆஸ்மா. கிரியா இன்னொரு க்ளூ இங்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் தெரியுதாடா? எஸ் மேம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒண்ணு. அதே மாதிரி டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாவே இருக்கு உங்களுக்கு.
ஓகேவா? டிஃப்யூஷன் இங்க எக்ஸலண்டா இருக்கும். உங்களுக்கு டிஃப்யூஷன்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே மேம். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க. மேம் அதனாலதான் ஆஸ்மா அண்ட் வீசிங் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்மா ரிவர்சிபிள்னு சொன்னீங்களா மேம்? வீசிங் வந்து ஆஸ்மால தாண்டா வரும். ஆஸ்மா ரிவர்சிபிள், கிரானிக் பிராங்கைட்டிஸ் எம்பைசீமா இர்ரிவர்சிபிள். அது ரெண்டும் சிஓபிடில வரும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்ப லாஸ்ட் கர்வ் பாருங்க பசங்களா. இது இன்டர்பிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பிசியாலஜி ஞாபகம் இருக்குன்னு நான் பாக்குறேன். லெஃப்ட் சைடு வீங்கிட்டு போகுது பாருங்க கர்வ். என்னடா? ஆமா, அப்ஸ்ட்ரக்டிவ். இது இந்த மாதிரி போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, ஒர்க் ஆஃப் பிரீத்திங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. புரியுதா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். அந்த வெரி குட். ஒர்க் ஆஃப் பிரீதிங் டயக்ராம் பார்க்கும்போது இந்த மாதிரி குண்டா அப்படியே விரிஞ்சு ஆக்சிஸ தாண்டி போகும். அதான் மேம் அந்த க்ளோஸ் மவுத் பிரீதிங் அன்னைக்கு பார்த்தோம்ல மேம், ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீஸ். அதே மாதிரி தான்டா. இப்ப இதோட ஃபீச்சர்ஸ் பாருங்க. இங்க பாருங்களேன், இது வந்து சிவியர் எம்பைசீமா. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பசங்களா. இந்த இடத்துல டிஎல்சி இருக்கு. எந்த இடத்துல டிஎல்சி இருக்கு? பெண்ணோட திக்னஸ்லாம் ஏத்த முடியுமா தெரியல. சரி, இதுதான் பசங்களா டிஎல்சி. ஓகே, இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரெசிடியூவல் வால்யூம். ரெசிடியூவல் வால்யூமும் இன்க்ரீஸ்டா இருக்கு. டிஎல்சி எவ்வளவு இன்க்ரீஸ்டா இருக்கு பாருங்க, தெரியுதா? எஸ் மேம். ஆனா நார்மல் கர்வோட டிஎல்சி இப்ப நான் கிரீன் கலர்ல வரையறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. இப்ப நான் வரையறது நார்மல் கர்வோட டிஎல்சி. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா கிரியா? எஸ் மேம். ஓகே. இப்ப இது எம்பைசீமாங்கறனால ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல. ஏன்னா டைலேட்டடா இருக்கும்ல சில இடத்துல எல்லாம். ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிக் காம்ப்ளைண்ட்ஸ், டைனமிக் காம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். இன்ஃப்ளேஷன் ஈஸியா நடக்கும், பட் ரீகாயில் வில் பி லாஸ். ஆமா, வெரி குட். சோ வந்து இவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவு தான் ஏறும், ரொம்ப ஏறாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? அப்புறம் இது கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீ பிடி போஸ்ட் பிடினா ஆஃப்டர் பிராங்கோ டைலேட்டர். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா பிராங்கோ டைலேட்டர் கொடுத்த பிறகு? வெரி குட் வசந்த். சிஓபிடிங்கறனால பிராங்கோ டைலேட்டர் கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஓகேவா? சோ இந்த எல்லா கர்வும் புரியுதா? இது வந்து ஹாரிசன்ல இருந்து எடுத்த கர்வ்ஸ் பசங்களா. இதெல்லாம் எம்சிக்யூல வரும். மாத்தி மாத்தி இப்படி உல்டாவா திருப்பி அப்படி திருப்பி எப்படி கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? ஓகே மேம். சோ அப்ஸ்ட்ரக்டிவ், ரெஸ்ட்ரிக்டிவ், இந்த ஃப்ளோ வால்யூம் லூப்பை சுத்தி சுத்தியே தான் கேட்பானுங்க. அந்த FEV1 by FEC 70% மறந்துடுங்க. அது வந்து உங்களுக்கும் தெரியும், உங்க பேட்ச்மேட்ஸ்க்கும் தெரியும். நீங்க தனியா நிக்கிறது ரெசிடியூவல் வால்யூம், டோட்டல் லங் கெப்பாசிட்டி, டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, பிராங்கோடைலேட்டர் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆறனா, இந்த இடத்துலதான் குவிஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்ட் டிஃபரெண்ட். அதெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். ஓகேவா? டன். இப்ப லாஸ்ட். இப்ப இதெல்லாம் விட்டுறலாம். இப்ப வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் சாய்ஸ்க்கு போலாம் பசங்களா. நான் எழுதிருக்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப இங்க ஒரு பிக்சர். இப்ப நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் டிசீசஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு. ஓகேவா? இப்ப வந்து 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கேன். என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கேன் படிங்க பார்க்கலாம். இப்ப லங் டிசீசஸ்க்குலாம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம்னு தெரியணும் உங்களுக்கு. இதெல்லாம் ஹாரிசன்ல இருந்து எடுத்தது பசங்களா. அன்னைக்கு நம்ம டிஸ்னியா, காஃப், ஹீமோப்டைசிஸ், செஸ்ட் பெயின் எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அந்த மாதிரி இப்ப இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பேர் மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கு? நான் ஹெலிகல். ஜஸ்ட் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரெட் லோஃப், பிரெட் வந்து பிரெட் உருவாக்கும் போது கட் பண்ணிருக்குமா, கட் பண்ணாம இருக்குமா?
கட் பண்ணாம தான் இருக்கும் மேம். வெரி குட். இப்ப நம்ம ஹியூமன் பாடி அப்படி கட் பண்ணாம படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க சிடி மிஷின்ல. ஓகேவா? நம்ம வர்ச்சுவலா சிடி மிஷின்ல நம்ம உடம்ப கட் பண்றோம் பசங்களா. ஒரு ஒரு ஆக்சிஸ்ல எப்படி தெரியுதுன்னு பாக்குறோம். புரியுதா சிடி? நான் பேசுறது புரியுதா? நீங்க பிரெட்ட வந்து ஒரு ஒரு இது கட் பண்றீங்கல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸா. எஸ் மேம். அதே மாதிரி நம்ம பாடியை வந்து சிடி மிஷின் வந்து வர்ச்சுவலா கட் பண்ணும் ரேடியேஷன் வச்சு. எஸ் மேம். ஓகேவா? இதுல நான் ஹெலிக்கல் சிடினா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் பிரெட் வந்து ஃபார்ம் பண்ண உடனேயே கட் பண்ணாம இருக்கும்னு சொன்னேன் கரெக்டா? எஸ் சோ மேம். நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு எண்ட புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு ஒரு தடவை கட் பண்ணும் போதும் கட் பண்ண பீஸை தள்ளிட்டு திரும்ப பிரெட்டை கொஞ்சம் தள்ளிட்டு அடுத்த பீஸ் கட் பண்ணுவேன். திரும்ப கட் பண்ண பீஸை தள்ளிட்டு பிரெட்டை கொஞ்சம் தள்ளிட்டு அடுத்த பீஸ் கட் பண்ணுவேன். ஒரு ஒரு தடவையும் நான் கட் பண்ண பீஸையும் தள்ளணும், பிரெட்டையும் தள்ளணும். கரெக்டா? சக் 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 சக்னு கட் பண்ண முடியாதுனால. ஓகேவா? இதுதான் பிரிமிட்டிவ் சிடி பசங்களா. பாடி மிஷினும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகணும். மேல இருக்கிற அந்த டிடக்ட் எக்ஸ்ரே டியூபும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகணும். ரெண்டுமே மூவ் ஆகணும். நீங்க கட் பண்ற ஸ்லைஸையும் தள்ளணும், அப்புறம் கட் பண்ணாத பிரெட்டையும் தள்ளணும். ஒரு ஒரு தடவையும் மூவ்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? அதான் நான் ஹெலிக்கல் சிடி. புரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப ஹெலிக்கல் சிடினா நீங்க புதுசா ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க. நீங்க கட் பண்ண பிரெட் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். நம்ம கை வச்சு தள்ளாம மேம். புரியுதாடா? அதுதான் ஹெலிக்கல் சிடி. எஸ் மேம். உங்க பாடியும் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஒரு தடவை மேனுவலா தள்ள வேண்டாம் மிஷினை. மேனுவலானா ஆப்ரேட் பண்ண வேண்டாம். ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆகி அப்படியே பாடி ஸ்லைஸ் ஆயிட்டே போகும். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. லாஸ்ட் வந்து இப்போ ஒரு பிரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிறேன். அந்த கத்தியில வந்து ஷார்ப் எண்ட்ஸ் வந்து ஒரு 15 ஷார்ப் எண்ட்ஸ் இருக்கு. அப்படியே அந்த கத்தியை ஒரே டைம்ல அந்த பிரெட்ல வச்சோடனே 15 பீஸ் விழுது. சொல்றது புரியுதா? எஸ் மேம். அதுதான் மல்டி ஸ்லைஸ் சிடி பசங்களா. சிடி புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகேவா? சோ இத வச்சுதான் நம்ம லங்கு பார்ப்போம். சோ லங்கோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் புரிஞ்சுதா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு? எஸ் மேம். ஓகே. இதுல நாம வந்து இப்ப நார்மல் சிடியை யூஸ் பண்றதை விட நம்ம இப்ப யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெலிக்கல் ஸ்கேனிங் தான் காமனா யூஸ் பண்றோம் நாம. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிடெக்டர் இது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல குட்டி குட்டி ஸ்லைஸா பார்த்து இன்னும் பெட்டரா பார்க்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ரேடியேஷன் வச்சுதானே வர்ச்சுவலா கட் பண்றீங்க உடம்ப, செக்ஷன்ஸ் பாக்குறீங்க. சோ வந்து உங்களுக்கு வந்து ரேடியேஷனோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? ஹலோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லட்டுமா? எஸ் மேம். அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பேர் பல்மனரி ஏஞ்சியோகிராஃபி பசங்களா. இப்ப பல்மனரி எம்போலிசம் எல்லாம் படிக்கிறோம்ல, எங்கேயோ ஒரு இடத்துல கிளாட் அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எம்போலிசம் ஞாபகம் இருக்கா? பல்மனரி எம்போலிசம். இப்ப நம்ம இப்ப நான் தான் பேஷண்ட் வச்சுக்கோங்களேன். என்னோட ஃபெமரல் வெயின் வழியா ஒரு டைய இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பசங்களா. அது ஃபெமரல் வெயின் வழியா அது ஐவிசிக்கு போய் என்ன ரைட் ஏட்ரியம் போய் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போய் பல்மனரி ஆர்டரியில வந்து அப்படியே லங்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னது? பல்மனரி ஆஞ்சியோகிராஃபி. ஓகேவா? இப்ப எனக்கு டை இன்ஜெக்ட் பண்றீங்க. பட் இது எனக்கு இன்வேசிவ். ஏன்னா ஃபெமரல் வெயினை நோண்டி அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி ஒரு கெத்தீட்டர் விட்டு இதெல்லாம் பெரிய வேலை இல்ல. அது சிடில பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு சிடி பல்மனரி ஏஞ்சியோகிராஃபி. ஓகேவா? இதுல பேஷண்டோட வெயின் எல்லாம் நம்ம டச் பண்ணவே வேண்டாம். ஒரு டைய மட்டும் இன்ஜெக்ட் பண்ணா போதும். நம்ம அந்த ஃபெமரல் வெயின் வழியா பல்மனரி ஆர்டரி வர நீங்க வந்து கெத்தீட்டர் வச்சுலாம் அட்வான்ஸ் பண்ணவே வேண்டாம். சொல்றது புரியுதா? எஸ் மேம். சோ அதான் சிடி பல்மனரி ஏஞ்சியோகிராஃபி. அதுதான் இப்ப அட்வான்டேஜ். இதெல்லாம் பல்மனரி எம்பாலிசம், பல்மனரி வாஸ்குலர் டிசீசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவா? இப்ப ரொம்ப ரீசெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஏஞ்சியோகிராஃபி பசங்களா. இன்னொரு தடவை சொல்லுங்க. டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஏஞ்சியோகிராஃபி. இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளட் வெசல் மட்டும் தான் பசங்களா தெரியும். மீதி டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து நம்ம வந்து இமேஜ் ரிமூவ் ஆயிடும். வெறும் பிளட் வெசல்ஸ் மட்டும் கிளியரா தெரியும் எங்கெல்லாம் அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிராங்கோஸ்கோபி பசங்களா. நான் இப்ப ட்ரெக்கியா வழியா டியூப் விட்டேன்னா இந்த சைடு ரைட் பிராங்கஸ், இன்னொரு சைடு லெஃப்ட் பிராங்கஸ். ஓகேவா? எஸ் மேம். ஆனா இது வெர்ச்சுவல் பசங்களா, நீங்க உண்மையா உள்ள டியூப் விடல. இது வந்து வியூ ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு சாஃப்ட்வேர். புரியுதா? நம்மள கைட் பண்றதுக்கு. சொல்றது புரியுதா பசங்களா? எஸ் மேம். ஓகே. இப்ப லேட்டஸ்ட் என்ன தெரியுமா, அந்த பிராங்கோஸ்கோபி இதுலயே வந்து ஜிபிஎஸ் மாதிரி வேலை செய்யும் பசங்களா. கரெக்டா இந்த இடத்துலதான் டியூமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம இங்க இருந்து சென்னை போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேப் போடுறோம்ல, சென்னை போற வர வழி காமிக்குமா ஜிபிஎஸ்? அதே மாதிரி பிராங்கோஸ்கோபி பண்ணும்போது வழி காமிக்குமா, இங்க இருக்கு உங்களோட சென்னை, நீங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இதான் லேட்டஸ்ட் சுட சுட வந்தது பசங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேவிகேஷனல் பிராங்கோஸ்கோபி. புரியுதா? ஓகே பசங்களா, இதான் லேட்டஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், இன்ட்ரெஸ்டிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகேவா? இதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேவிகேஷனல். அதாவது வர்ச்சுவலாவும் இமேஜ் வரும், ஒரிஜினலாவும் நீங்க பண்ணுவீங்க. வர்ச்சுவல் இமேஜ் வந்து உங்களை கைட் பண்ணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபினா கேன்சர் இருந்தா அது மட்டும் இந்த டிஆக்சி குளுக்கோஸை நிறைய எடுத்துக்கும். கேன்சர் செல்ஸ்ல மெட்டபாலிசம் அதிகமா இருக்கிறனால. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹாட் ஸ்பாட்ஸ் தெரியும். இந்த இடத்துல தெரியுதா ரொம்ப பலன்னு? இத வந்து சிடியோட கம்பேர் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்லைஸ் பசங்களா. சிடி எப்படி கட் பண்ணிருக்கு தெரியுதா உடம்ப? இந்த செக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? இது வெர்டிப்ரா, இது ஸ்டர்னம். இந்த இடத்துல டியூமர். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? இப்ப இது பேர் வந்து ஹைபிரிட் பெட் சிடி. தெரியுதா? சிடியும் பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி, இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டா இருக்கான்னு செக் பண்றோம். இந்த இடத்துல கேன்சர் சஸ்பெக்ட் பண்றோமா? உங்களுக்கு தெரியுதா? இங்கெல்லாம் நார்மலா இருக்கு, இந்த இடத்துல மட்டும் கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா ஒரு லீஷன்? எஸ் மேம். அதே இடத்துல தானே பெட் வந்து ஹாட்டா காமிக்குது, ஹாட்ஸ்பாட். சோ இது மேப் பண்றதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் அனாட்டாமிக்கல் மேப்பிங். பட் அவன் என்ன சொல்றானா, சில டியூமர்ஸ்க்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட் வரலாம். லைக் கார்சினாய்டு டியூமர்ஸ், பிராங்கியோலோ ஆல்வியோலார் செல் கார்சினோமான்னு ஒரு டைப். இந்த ரெண்டு டைப்ல வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்து பெட்டே கண்டுபிடிக்க முடியாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம பிராங்கோஜெனிக் கார்சினோமா படிப்போம், அது படிக்கும்போது இது உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க பசங்களா. இங்க வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல சூச்சர் பண்ணதெல்லாம் தெரியுதா? எதையோ எடுத்து வச்ச மாதிரி இந்த இடத்துல தெரியுதா? இது வந்து எம்ஆர் ஏஞ்சியோகிராஃபி பசங்களா.
இதுல வந்து வாஸ்குலேச்சர் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? லங்ஸ் தெரியாது. லங்ல இருக்கிற வாஸ்குலேச்சர் தெரியும். இந்த இடத்துலதான் சூச்சர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டோனார்தோ ரெசிபியன்தோ. ஓகேவா? இதுக்கு மேல என்னாலயும் பெருசா அதை டெசிஃபர் பண்ண முடியல. பட் இதுதான் ஸ்பாட். ஓகேவா பசங்களா? இதுக்கு பேரு எம்ஆர்ஐ ஏஞ்சியோகிராஃபி. சரியா? எஸ் மேம். பல்மனாலஜிஸ்ட் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லி கொடுப்பாரு. நான் ஜஸ்ட் என் நாலேஜ் புரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் அண்ட் சீரமை கலெக்ட் பண்ணலாம். அதுல வந்து இப்ப ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கா, பிளட் வெசல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா, இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு செக் பண்ணலாம். ஆல்பா ஒன் ஆன்டிட்ரிப்சின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்பசிமா அதுக்கு வெரி குட், வெரி குட். எம்ஃபைசீமால வந்து ஆல்பா ஒன் ஆன்டிட்ரிப்சின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இல்ல டெஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ அதோட பிளட் லெவல்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அப்புறம் ஸ்பூட்டமை கலெக்ட் பண்ணலாம். ஸ்பூட்டம்ல வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்பூட்டம் தானாவே வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னேன்? ஸ்பூட்டம் எப்படி இன்டியூஸ் பண்ணலாம்னு சொன்னேன்? ஹைப்பர்டானிக் சலைன் இது பண்றதுனால அது கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறனால அது செக்ரீஷனை உருவாக்கும் உங்களுக்கு ஏர்வேல போய். ஸோ ஸ்பூட்டம் கொஞ்சம் கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பூட்டம்ல வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்கு, கேன்சர் செல்ஸ் ஏதாவது இருக்கா, நார்மல் எபிதீலியல் செல்ஸ் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணலாம். இது வந்து ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன். இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் டு லங்ஸ். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? பிராங்கோ ஆல்வியோலார் லவாஜ். அது வந்து பிராங்கோஸ்கோபி பண்ணி டைரக்டா ஏர்வேஸ்ல இருந்து எடுக்கிறது பசங்களா. இது வந்து சளி துப்புறது, இது வாயில இருக்கிறதெல்லாமும் சேர்ந்து வெளியே வரும். ரொம்ப கண்டாமினேட்டட். புரியுதா? ஸ்பூட்டம் வந்து ரொம்ப கண்டாமினேட்டட் பசங்களா. ஆனா பிராங்கோ ஆல்வியோலார் லவாஜ் வந்து அமிர்த மாதிரி அப்படியே அது உள்ள போய் அப்படியே எக்ஸாக்ட் இதை வெளியே எடுத்துட்டு வரீங்க. கண்டாமினேஷனே இல்லாம இருக்கும். அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நுமோனியா காஸ் பண்ற ஆர்கானிசம் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இம்யூனோஃப்ளூரசன்ஸ் அந்த ஆர்கானிசம்க்கு இருக்கான்னு ஸ்டெயின் பண்ணி செக் பண்ணலாம். அப்புறம் தொராசென்டசிஸ் அப்படின்னா ப்ளூரல் எஃப்யூஷன் இருக்குல்ல பசங்களா. அப்போ ஒரு நீடில் போட்டு ப்ளூரல் கேவிட்டில இருந்து அந்த ஃப்ளூயிட வித்ரா பண்ற ப்ராசஸ் தொராசென்டசிஸ். ப்ளூரல் டேப்பிங்னு சொல்லுவாங்க. புரியுதா? தொரக்கோசென்டசிஸ், சாரி. புரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் தொராசிக்கா ஒரு நீடலை இன்சர்ட் பண்ணி எக்ஸாமின் பண்றது. இங்க லங்ல ஒரு லீஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஆஸ்பிரேட் பண்ணி செல்ஸ் எடுப்பாங்க, இல்லைன்னா பயாப்சி எடுக்கிறது. அது பேர் பெர்க்யூட்டேனியஸ் நீடல் ஆஸ்பிரேஷன். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராங்கோஸ்கோபி. அந்த காலத்துல எல்லாம் வந்து ரிஜிட் நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போதுலாம் ரிஜிட் பிராங்கோஸ்கோபி தான் காமனா பண்ணுவாங்க. ரொம்ப ரிஜிடா இருக்கும். எண்டோட்ரெக்கியல் டியூப், ட்ரெக்கியா வழியா டியூபை உள்ள விட்டு ஓரளவு பார்க்கும்போது, பட் அது ரொம்ப ஹார்டா இருக்கும். அதான் ரிஜிட் பிராங்கோஸ்கோபி. பட் அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேஷண்ட்க்கு நல்ல வென்டிலேஷன் கொடுக்கலாம். ஏதாவது பெரிய பெரிய மாஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். ஃபாரின் பாடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்ப லேட்டஸ்ட் வந்து ஃபைபர் ஆப்டிக், கருப்பு கலர்ல அப்படியே மெலீஸ் டியூபா இருக்கும் பசங்களா. நல்லா வளைஞ்சி போகும், பிளெக்சிபிளா இருக்கும். புரியுதா? அதனால கொஞ்சம் ஏர்வே உள்ள வர நல்லா போய் பார்க்கலாம். அது வந்து பிளெக்சிபிள் ஃபைபர் ஆப்டிக் பிராங்கோஸ்கோபி. ஸோ பிராங்கோஸ்கோபில 2 டைப் இருக்கு. ரிஜிட் பிராங்கோஸ்கோபி, பிளெக்சிபிள் ஃபைபர் ஆப்டிக் பிராங்கோஸ்கோபி. அது நான் உங்களுக்கு இன்னொரு பிக்சர் அப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? இதுல நான் போட மறந்துட்டேன். இதுதான் அமிர்தா கேட்டாங்க. அமிர்தா ஞாபகம் இருக்கா? பிராங்கோ ஆல்வியோலார் லவாஜ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட் பசங்களா. இந்த பிராங்கோஸ்கோப்பிய உள்ள விட்டு இந்த இடத்துல வந்து அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் இருக்குமா. அதை வச்சு மீடியா ஸ்ட்ரீம்ல ஏதாவது லிம்ஃப் நோட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணலாம் பசங்களா. பிராங்கோஸ்கோப் மூலமா ஸ்கேன் பண்றோம். புரியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மனக்குலர்ல ஈபஸ் இருக்கு. ஈபஸ்னா எண்டோஸ்கோபிக் பிராங்கியல் அல்ட்ராசவுண்ட். இது பாண்டிலேயே நம்ம இதுலதான் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு நான் ஒரு பல்மனாலஜிஸ்ட் சொல்லித்தர சொல்லியிருக்கேன்னு சொன்னல, அவர் பயங்கர எக்ஸ்பர்ட் இது பண்றதுல.
யுவராஜ் சார்னு பேரு. ஓகேவா? மேம் அது ஓகே மேம். நாளைக்கு இல்ல மண்டே மேம்? நான் வந்து நாளைக்கு தாண்டா மோஸ்ட்லி சார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே மேம். டுட்டோரியல் டைம்ல ஆமா, டியூட்டோரியல் டைம்ல. ஓகே மேம். ஓகே. ஆனா 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாரு பசங்களா. ஏன்னா கிளினிக்கல் சைடு அவங்களுக்குலாம் 2 to 3:45 அவங்களுக்கு முடிஞ்சிரும். அதனால 2 o'clock எல்லாரும் ஷார்ப்பா போயிடுங்க பசங்களா. நாளைக்கு யாரும் கொஞ்சம் லீவ் போடாதீங்கடா. எஸ் மேம். ஏன்னா Okay, சார் ma'am. கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்கேன். ஆக்சுவலி அவரோட பாப்பாக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நாளைக்கு காலைல அவர் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நமக்காக வராரு மத்தியானம். ரொம்ப பெரிய ஆள் பசங்களா, இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் அவரு. அவர் வந்து நமக்காக சொல்லி கொடுக்குறாரு. ஓகே பாருங்க. என்னப்பா? இல்ல மேம், I said we'll go on time. ஓகே. சப்போஸ் அவரால ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர முடியலன்னு எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணாருன்னா நான் உங்களை நாளைக்கு என்கேஜ் பண்றேன். மண்டே மத்தியானம் போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நளினி மேம் உங்ககிட்ட கன்சர்ன் கேட்டுக்கிட்டாங்க, அந்த ப்ரீஃபிங் மிஸ் பண்ணா பரவாயில்லையா அப்படின்ட்டு. ஓகேவா? Yes ma'am. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ளூரோஸ்கோபி, அதாவது டைரக்டா செஸ்ட் வால் வழியா உள்ள விட்டு என்ன இருக்குன்னு பாக்குறது. நீங்க பிராங்கஸ் வழியா உள்ள விடாம செஸ்ட் வால் வழியா ஒரு ஓட்ட மாதிரி போட்டு நீங்க உள்ள விடுறது. அப்ப நீங்களே இங்க நூமோதொராக்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் கணக்கு. புரியுதா? எஸ் மேம். இது ரொம்ப மினிமலா இருக்கும் பிரச்சனை. ஓகேவா? அது பேரு ப்ளூரோஸ்கோபி. நெக்ஸ்ட் வந்து தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி. இப்ப இந்த ப்ளூரோஸ்கோபி மாதிரி உள்ள விடுறீங்கல்ல, அதை உள்ள விட்டுட்டு பெரிஃபரல் ரீஷன்ஸ்ல எல்லாம் நம்ம ஏதாவது சர்ஜரி பண்ணோம். அதாவது ப்ளூராக்கு ஒட்டி இருக்கிற லங் இதெல்லாம் பண்ணோம்னா உள்ள போய் சர்ஜரி பண்ணாம, ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணாம செஸ்ட் வால் வழியாவே போயிட்டு சர்ஜரி பண்றது வாட்ஸ், வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி. ஓகேவா? இப்ப வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து 2 ப்ளூயல், நார்மலா நம்மளோட 2 ப்ளூரல் லேயருக்கு நடுவுல ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா? அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப அதிகமான ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்றோம். ஒருத்தங்களுக்கு வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் வந்து வந்துகிட்டே இருக்கு அடிக்கடினா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாட்ஸ் மூலமா அந்த ப்ளூரல் ஸ்பேஸ்ல போய் ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் டாக் ப்ளூரோடெசிஸ் பவுடர் மாதிரி ஒன்று இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே 2 ப்ளூராவும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடும், ஃப்ளூயிடே கலெக்ட் ஆகாது. அதுக்கு பேர் ப்ளூரோடெசிஸ். புரியுதா கான்செப்ட்? Yes ma'am. ஓகே ஃபைன். ஓகே, இதுவரை ஓகேவா இருக்கீங்களா? ஒரு 2-3 அப்ளைட் சொல்லலாமா? இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் புரிஞ்சுதா? என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோம் சும்மா ரஃபா சொல்லுங்க பார்க்கலாம். CT தெரியுதுல? non-helical, helical from multi-slice, very good, pulmonary angiography, CT very good, pulmonary angiography, very good. digital subtraction angiography. உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் நான் டெர்மினாலஜிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் பசங்களா. அப்ப அப்ளைட் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஓகேவா? அடுத்தது இது என்னது? ரியலா வர்ச்சுவலா? Virtual. வர்ச்சுவல். வெரி குட். அப்புறம் நான் என்ன சொன்னேன், இப்ப லேட்டஸ்டா ஒன்னு வந்திருக்குன்னு சொன்னேனே, electromagnetic navigational bronchoscopy. வெரி குட். அப்புறம் Positron. வெரி குட். PET. அப்புறம் ஹைபிரிட் PET அண்ட் CT ரெண்டுத்தையும் சேர்த்து கோரிலேட் பண்றதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் அனடாமிக்கல் மேப்பிங். ஓகேவா? நெக்ஸ்ட் MRI ஏஞ்சியோகிராஃபி. அப்புறம் பிளட்ல பார்ப்போம், ஸ்பூட்டம்ல பார்ப்போம், அப்புறம் ப்ளூரல் ஃப்ளூயிட எடுப்போம். அப்புறம் இது என்னது? டிரான்ஸ்தொராசிக் பெர்க்யூட்டேனியஸ் நீடில் ஆஸ்பிரேஷன். பிராங்கோஸ்கோபில 2 டைப் சொன்னேன். என்னென்ன டைப் சொன்னேன்? Rigid and flexible ஃபைபர் ஆப்டிக் பிராங்கோஸ்கோபி. ஓகேவா? அப்புறம் அந்த உள்ளேந்து எடுக்கிற ஃப்ளூயிடுக்கு பேரு பிராங்கோ ஆல்வியோலர் லவாஜ். அப்புறம் பிராங்கஸ்குள்ள டியூபை விட்டு அல்ட்ராசவுண்ட் பண்றோம்னா அதுக்கு என்ன பேரு? ஈபஸ், எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட். ஓகேவா? அதோட மெயின் பர்பஸே மீடியாஸ்டினல் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். மீடியாஸ்டினல் அண்ட் ஹைலார் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் ப்ளூரோஸ்கோபி, வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி. எல்லாம் ஓகேவா பசங்களா? ரஃபா ஒரு ஐடியா கிடைச்சதா? இன்வெஸ்டிகேஷன்ஸ், அப்ஸ்ட்ரக்டிவ், ரெஸ்ட்ரிக்டிவ் லூப்ஸ் எல்லாமே. Yes ma'am.
ஓகே. இப்போ வந்து ஒரு ஒரு 3-4 டிசீஸ் மட்டும் நான் உங்ககிட்ட காலைல சொன்னேன் பாத்தீங்களா? ஜஸ்ட் லட்டு மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கல மாதிரி. அந்த மாதிரி மட்டும் இப்ப பாத்துடலாம். இன்னும் எவ்வளவு நேரம் நமக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கலாமா? 8:50 ஆகுது. எஸ் மேம். ஓகே ஃபைன். ஒரே நிமிஷம். நான் திரும்ப இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்றேன், பயப்படாதீங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு மெயினா 3 பார்க்க போறோம் பசங்களா. என்னென்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராங்கியல் ஆஸ்மா, செகண்ட் வந்து சிஓபிடி. சிஓபிடில கிரானிக் பிராங்கைட்டிஸ் அண்ட் என்னது எம்ஃபைசீமா. ஓகேவா? எல்லாரும் கேக்குதா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராங்கைக்டேசிஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இது 4 பாயிண்ட்ஸ் மட்டும் வேகமா பாத்துடலாம். பயப்படாதீங்க. கொஞ்சம் வளவலன்னு இருந்தாலும் நான் ரெட் பண்ணிருக்கேன்ல, அதுதான் மெயினா பார்க்க போறோம். இப்ப ஜஸ்ட் நீங்க இதுல இருக்கிற எதுவுமே பார்க்க வேணாம் பசங்களா. பிராங்கியல் ஆஸ்மால உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க பாயிண்ட்ஸ். ஒரு 15-20 பாயிண்ட் தான் மொத்தமே ஒரு ஒரு டிசீஸ்க்கும். அது ரிவர்சிபிள் மேம். ஆஸ்மா ரிவர்சிபிள் மேம். வெரி குட். அப்புறம் ஆங்கோடைலட்டஸ் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும். வெரி குட். அப்புறம் அலர்ஜினால காஸ் ஆகுறது மேம். வெரி குட், வெரி குட். பேசிக்கலி அவங்களுக்கு அலர்ஜினால என்னென்ன பிரச்சனை வரும் ஏர்வேஸ்ல, அதை சொல்லுங்க பார்க்கலாம். பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். வெரி குட். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிவர்சிபிள் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் செக்ரீஷன்ஸ் அதிகமாகுமா? எஸ் மேம். அப்புறம் ஸ்மூத் மசில் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகுமா? எஸ் மேம். அவ்வளவுதான் பசங்களா பிராங்கியல் ஆஸ்மா. ஓகேவா? ஜஸ்ட் பாருங்க. பிராங்கியல் ஆஸ்மா உங்களுக்கு தெரியுதுல கிளியரா? பிராங்கியல் ஆஸ்மா இஸ் கேரக்டரைஸ்ட் பை ரிவர்சிபிள் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பாயிண்ட் ஓகேவா? எஸ் மேம். அப்புறம் there will be proliferation of smooth muscle. அது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலே வீசிங் வந்துரும். கோல்ட் ஏர் மூஞ்சில பட்டாலே வீசிங் வந்துரும். வீட கிளீன் பண்ணா வீசிங் வந்துரும். சோ அவங்களுக்கு வந்து ஏர்வே வந்து ஹைப்பர் ரியாக்டிவா இருக்கும். ஓகேவா? அதுல நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. நைட்ரிக் ஆக்சைடு, ப்ரோஸ்டாகிலாண்டின் E2. இது ரெண்டும் என்ன பண்ணுது? பிராங்கஸ்க்கு போற பிளட் வெசல்ஸ் டைலேட் பண்ணி விட்டுருதா? தெரியுதா நோட்ஸ்ல எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கிறது? அடுத்தது இன்டர்லூக்கின் 8ன்னு ஒன்னு இருக்கும். இயோடாக்சின். இயோனாலே இயர்ஸ்னோஃபில வர வைக்கிற கெமிக்கல் பசங்களா, தட் வில் காஸ் இன்ஃப்ளமேஷன். அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் ஆக ஆக ஏர்வேலயே ஒரு ரீமாடலிங் மாதிரி அதோட எக்ஸிஸ்டிங் அனாட்டமியே மாற ஆரம்பிக்கும். எபிதீலியல் லேயருக்கு கீழே ஃபைப்ரோசிஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன்லாம் திக் ஆயிடுமாமா. ஓகேவா? சோ இதுவரை சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? என்னென்ன பாயிண்ட் சொன்ன? பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்? ரிவர்சிபிளா இருக்கும். ஸ்மூத் மசில்ஸ் நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும். வாசோடைலேஷன் காஸ் பண்ற சப்ஸ்டன்சஸ் என்ன பசங்களா மெயின்? வாசோடைலேஷன் டு த பிராங்கஸ் கிராஸ் பண்றது. நைட்ரிக் ஆக்சைடு, பிஜி, ப்ரோஸ்டாகிலாண்டின் E2. இன்டர்லூக்கின் 8 இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். ஓகேவா? அப்புறம் ரீமாடலிங் நடக்கும். சொன்னாங்கல்ல மேம் அன்னைக்கு ஒரு क्वेश्चन இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேம். நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாசோடைலேஷன் காஸ் பண்றது நானும் லக்ஷனா கூட சொன்னோம் மேம். அது நைட்ரஸ் ஆக்சைடா இருக்கும்னு பார்த்தா அங்க ஆன்சர்ல வந்து நாரெபினெஃப்ரின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க மேம். ஓகே. அது வாசோடைலேஷனா பிராங்கோடைலேஷனான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த क्वेश्चन நீங்க நாளைக்கு ஒரு தடவை எனக்கு காமிங்க, நான் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்றேன். அது பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே.
இப்ப நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நான் சொல்றத கவனிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆஸ்மால 2 டைப் இருக்கு பசங்களா. எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மா, இன்ட்ரின்சிக் ஆஸ்மா. ஓகேவா? எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மானா வெளியில இருந்து எனக்கு ஏதோ அலர்ஜி ஒத்துக்கல, அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மா. எனக்கு வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பசங்களா, நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது திடீர்னு எனக்கு அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாகி பாடி ஃபுல்லா ரேஷஸ் வந்துரும். எது ஒத்துக்கலன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அங்க உள்ள டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்கின் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு 10 அலர்ஜனை நம்ம ஸ்கின்ல குட்டி குட்டியா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பசங்களா, எந்த இடத்துல வீக்கம் வருதுன்னு பார்ப்பாங்க. நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த டெஸ்டோட ப்ராசஸ் புரியுதா? எஸ் Yes. மேம். அந்த மாதிரி ஸ்கின் டெஸ்ட் டு அலர்ஜி வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சின்ன வயசுலயே வந்துரும். ஓகேவா? இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் ஆஸ்மா சொன்னேன் நானு? எக்ஸ்ட்ரின்சிக். ஓகேவா? ஏட்டோபிங்கிற வேர்டுக்கு பேரு, ஏட்டோபிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து சிவியர் அலர்ஜி பசங்களா. சோ இவங்களுக்கு ஏர்லி ஆன்செட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏட்டோபிக் அலர்ஜிக் ப்ரோன் இண்டிவிஜுவல்ஸா இருப்பாங்க. ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும். நான் சொன்னல இந்த ஸ்கின் டெஸ்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். சோ என்ன ஆன்டிபாடிஸ் அலர்ஜில அதிகமா இருக்கும்? ஐஜிஇ அலர்ஜின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சோ Yes, ma'am. ஐஜிஇ அதிகமா இருக்கும். சோ எக்ஸ்டென்சிவ் ஆஸ்மா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்தது இன்ட்ரின்சிக் ஆஸ்மா போகவா? சோ இன்ட்ரின்சிக் ஆஸ்மா வந்து எக்ஸசைஸ் மாதிரி வேலை சில ரீசன்ஸ்னால இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரக் ஒத்துக்காம போய் இல்லனா வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரதெல்லாம் இன்ட்ரின்சிக் ஆஸ்மா. இது வந்து நான் அலர்ஜிக். ஸ்ட்ரெஸ், கோல்ட் ஏர் இதனாலலாம் வரதுதான் இன்ட்ரின்சிக் ஆஸ்மா. ஓகேவா? சோ இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும், லேட் ஆன்செட், ஃபேமிலி ஹிஸ்டரிலாம் இருக்காது. புரிஞ்சுதா எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் ஆஸ்மா? ஓகேவா பசங்களா? அடுத்தது ப்ரொசீட் பண்ணவா? Yes, ma'am. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டமின், இந்த ரெட்ல போட்டிருக்கேன்ல, ஹிஸ்டமின், ப்ரோஸ்டாகிளாண்டின் D2, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. சிஸ்டினைல் லூகோட்ரைன்ஸ், லூகோட்ரைன்ஸ்ல அப்படியே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே சொல்லுங்க. C4, D4, E4. ஓகேவா? இது 3. அப்புறம் இன்டர்லூக்கின்ஸ்ல 4, 5, 13. இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். நீங்க அந்த ஹிஸ்டமின் PGD2 கூட விட்டுருங்க, இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லூகோட்ரைன்ஸ் என்னென்ன டைப்னா லூகோட்ரைன் C4, D4, E4. இன்டர்லூக்கின் வந்து 4, 5, 13. ஓகேவா? நேத்திக்கு நான் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ல நான் ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? நார்மலா என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி பிளாஸ்மா செல்ஸ்? IgA, ma'am. IgA, ma'am. ஆனா அலர்ஜி வரும்போது என்னவா மாறும், ஸ்விட்ச் ஓவர் ஆகும்னு சொன்னேன் நேத்திக்கு. IgE. இன்ஃப்ளமேஷன். அந்த ஸ்விட்சிங்க்கு எந்தெந்த இன்டர்லூக்கின் ஹெல்ப் பண்ணுது பசங்களா? இன்டர்லூக்கின் 4ம் இன்டர்லூக்கின் 13ம். புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா எப்ப இருக்குன்னு சொல்லுவோம்னா, எக்ஸசைஸ் முடிஞ்சு அவங்களுக்கு வீசிங் வந்து 30 மினிட்ஸ்ல ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னா அது எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா. எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா டெஃபினிஷன், எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச பிறகு they will develop wheezing and 30 மினிட்ஸ்ல ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஓகேவா? இப்ப பிசியாலஜில என்னென்ன பாராமீட்டர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ல. ஃப்ளோ வால்யூம் லூப் எப்படி இருக்கும்? அப்ஸ்ட்ரக்டிவ்லயா மேம்? அப்ஸ்ட்ரக்டிவ்ல. ஆஸ்மால வந்து ஃப்ளோ வால்யூம் லூப் எப்படி இருக்கும்? வெரி குட், ஸ்கூப் எடுத்த மாதிரி இருக்கும். FEV1/FVC ரேஷியோ எப்படி இருக்கும்? ஹாரிசன் படி. less than 70%. ஓகேவா? அப்புறம் இந்த ஃப்ளோ வால்யூம் கர்வ் வரையும்ல பசங்களா நாம, அந்த ஃப்ளோ வால்யூம் கர்வோட பீக் இருக்குல்ல, எக்ஸ்பிரேட்டரி கர்வோட பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட்னு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? அதுவும் கம்மியா இருக்கும். இவங்களுக்கு ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் பசங்களா? ஜாஸ்தியா இருக்குமா? அப்புறம் ஈக்குவல் பிரஷர் பாயிண்ட், டைனமிக் ஏர்வே கம்ப்ரஷன் ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. early closure of airways, residual volume அதிகமாகுமா? Yes, ma'am. Elastic recoil கம்மி, ma'am. அவ்வளவுதான்.
அப்புறம் மிஸ்மேட்ச் வென்டிலேஷன் பர்ஃபியூஷன். இதெல்லாம் பிசியாலஜில படிச்ச ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்க எழுதுறீங்க. ஓகேவா? எஸ் மேம். சோ இவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? எக்ஸ்பிரேஷன் அப்ப வீசிங் இருக்கும், செஸ்ட் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். பிராங்கோ நான் எப்பவுமே சொல்வேன்ல, ட்ரை காஃப் இஸ் எ சைன் ஆஃப் என்னன்னு சொல்வேன் நான் அவங்க எல்லார்கிட்டயும், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? சோ இவங்களுக்கு காஃப் இருக்கும், பிரெத்லெஸ்னஸ் இருக்கும். ரொம்ப முக்கியம், எப்ப பிரெத்லெஸ்னஸ் ரொம்ப மோசமா இருக்கும் அவங்களுக்கு, யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க இப்போ ஓனா ஒரு செட்டப் வச்சிருக்கீங்கன்னா பேஷண்ட்ஸ் வீசிங்கோட ஏர்லி மார்னிங் தான் ஜாஸ்தியா வருவாங்க. சர்க்காடியன் ரிதம் படி காலையில வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சிவியர் ஆயிடும். புரியுதா? அதுக்கு பேரு மார்னிங் டிப்பிங். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காஃப் மட்டும் இருந்தா அந்த ஆஸ்மாக்கு பேரு காஃப் வேரியன்ட் ஆஸ்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிவியரா ஆஸ்மா வருது அப்படின்னா, நார்மலா இன்ஸ்பிரேஷன் அப்ப என் பிபி குறையணும் பசங்களா, நான் ரிப்பீட் பண்றேன். நார்மலா இன்ஸ்பிரேஷன் அப்ப நம்ம எல்லாரோட பிபி லைட்டா குறையும், எக்ஸ்பிரேஷன் அப்ப அதிகமாகும். இது நார்மல். ஓகேவா? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நார்மலா நம்ம இருக்கும்போது நம்ம பிபி குறையும், எக்ஸ்பிரேஷன் அப்ப அதிகமாகும், இன்ஸ்பிரேஷன் அப்ப குறையும். பிராங்கியல் ஆஸ்மா ரொம்ப சிவியரா இருக்கும்போது இன்ஸ்பிரேஷன் அப்ப ரொம்ப பிபி குறையும், எக்ஸ்பிரேஷன் அப்ப ரொம்ப அதிகமாகும். ஓகேவா? இது வந்து நார்மல் ரெஸ்பான்ஸே எக்ஸாஜரேட்டடா நடக்குது. கரெக்டா? எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுதா? மக்களே யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? Yes, ma'am. ஓகே, புரியலன்னா கேளுங்க பசங்களா. நான் இப்ப பல்சஸ் பாராடாக்சஸ் நான் சொன்னது புரியுதா? நார்மலா இன்ஸ்பிரேஷன் அப்ப பிபி என்ன ஆகும்னு சொன்னேன்? குறையும் மேம். குறையும். எக்ஸ்பிரேஷன் அப்ப அதிகமாகும். ரொம்ப சிவியர் ஆஸ்மா இருக்கும்போது இன்ஸ்பிரேஷன் அப்ப பிபி ரொம்ப குறையும், எக்ஸ்பிரேஷன் அப்ப ரொம்ப அதிகமாகும். சயின்டிஸ்ட் வந்து இது என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இது வந்து நார்மலுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு பல்சஸ் பாராடாக்சஸ்னு தப்பா பேர் வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலி நார்மல் ரெஸ்பான்ஸே தானே எக்ஸாஜரேட்டடா நடக்குது, ஆப்போசிட்டா நடக்கல தானே. சோ இது ஒரு மிஸ்நார்மல், இது வந்து ஒரு மிஸ்நார்மல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 சி ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ஷ்மேன் ஸ்பைரல்ஸ், சார்கட் லேடன் கிறிஸ்டல்ஸ், கிரியோலோ பாடிஸ். இது மூணும் மக்கப் பண்ணும் பசங்களா. கர்ஷ்மேன் ஸ்பைரல்ஸ்னா செக்ரீஷன்ஸ்லாம் அங்கங்க அடைச்சிக்குது பாத்தீங்களா. சோ அந்த டிஸ்டல் ஏர்வேஸ் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல வந்து இந்த செக்ரீஷன்ஸ்லாம் மாறுது. அதுக்கு பேரு கர்ஷ்மேன் ஸ்பைரல்ஸ். ஓகேவா? இயஸ்னோஃபில்ஸோட செக்ரீஷன்ஸ்னால ஒரு கிறிஸ்டல் அப்பியரன்ஸ் கொடுக்கிறது சார்கட் லேடன் கிறிஸ்டல்ஸ். அப்புறம் அவங்க ஸ்பூட்டம்ல இருக்கிற எபிதீலியல் செல்ஸோட பேரு கிரியோலோ பாடிஸ். சோ 3 சி, கர்ஷ்மேன் ஸ்பைரல்ஸ், சார்கட் லேடன் கிறிஸ்டல்ஸ், கிரியோலோ பாடிஸ். இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிராங்கியல் ஆஸ்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஓபிடிக்கும் பிராங்கியல் ஆஸ்மாக்கும் என்ன வித்தியாசம் பசங்களா? ரிவர்சிபிள் வெரி குட், வெரி குட். எவ்வளவு ரிவர்சிபிள்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். எவ்வளவு பெர்சன்டேஜ் FEV1 இம்ப்ரூவ் ஆகுது ஆஃப்டர் டைலேட்டர்? 15%. இல்லனா எவ்வளவு ml? 200 ml. இதுதான் பசங்களா ஹாரிசனோட இது. FEV1 will be more than 15% and 200 ml இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் காலையிலக்கும் ஈவினிங்க்கும் 20% வேரியேஷன் இருந்துச்சுனாலே அது ஆஸ்மா. இந்த சர்க்காடியன் ரிதம் இருக்கும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதனால பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் வந்து பீக்குக்கும் ஹை வேல்யூக்கும் லோ வேல்யூக்கும் மாறி மாறி டேல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் ரொம்ப குறையும், 15% குறையும். சோ இதெல்லாம் வச்சு இது ஆஸ்மான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் ஃபைனலா உங்ககிட்ட சம்மரி கேட்பேன், நீங்க அப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா மெத்தாகோலைன் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்லிட்டு. அசிடைல் கோலைன்னா என்ன பசங்களா? என்ன நர்வஸ் சிஸ்டம் அசிடைல் கோலைன்? சிம்பத்தட்டிக்கா பாராசிம்பத்தட்டிக்கா? அசிடைல் கோலைன் Parasympathetic.
வெரி குட். பாராசிம்பத்தட்டிக். அசிடைல்கோலைன் மாதிரியே இருக்கிற இன்னொரு சப்ஸ்டன்ஸ் தான் மெத்தாகோலைன். இப்ப நீங்க வந்து ஃப்ளைட் எமர்ஜென்சில இருக்கீங்க, உங்களோட பிராங்கஸ் டைலேட் ஆகுமா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுமா? டைலேட். டைலேட் ஆகும். அப்ப அசிடைல்கோலைன் என்ன பண்ணும்? ரிலீஸ் ஆகாது மேம். ரிலீஸ் ஆகாது. வாட் இட் டஸ் டு தி பிராங்கஸ்? ஜெனரலா அசிடைல்கோலைன் கேக்குறேன். சிம்பத்தட்டிக் வந்து பிராங்கோடைலேட். அப்ப மெத்தாகோலைன் என்ன பண்ணும்? கன்ஸ்ட்ரிக்ட் தானே பண்ணும். சோ ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு நான் மெத்தாகோலின் கொடுப்பேன் பசங்களா. அந்த மெத்தாகோலின் 20% ஆஃப் த அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் விட 20% குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ நார்மலா 25 மில்லிகிராம் வரை நம்ம டோஸ் கொடுக்கலாம். இவங்களுக்கு எந்த மில்லிகிராம்லயே FEV1 குறைஞ்சிருது. எவ்வளவு மில்லிகிராம்லயே குறைஞ்சிருது? 8 மில்லிகிராம்லயே குறைஞ்சிருது. புரியுதா? இதுக்கு பேர் தான் PC20னா ப்ரொவகேஷன் கான்சென்ட்ரேஷன் 20. 20னா என்ன அர்த்தம் பசங்களா? FEV1 எவ்வளவு குறையணும்? அவங்களோட பேசல் வேல்யூ விட 20% குறையணும். ஓகேவா? இதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்மா பசங்களா. ஹாரிசன்ல இருந்து எடுத்திருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரீசன்ட் கான்செப்ட் பசங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் பண்ணும்போது நிறைய நைட்ரிக் ஆக்சைடு வந்து அந்த ஏர்ல இருக்காமா. ஞாபகம் இருக்கா? நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தோமே, இந்த இடத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன காஸ் பண்ணுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா பசங்களா? இது நைட்ரிக் ஆக்சைடு. சோ நைட்ரிக் ஆக்சைடு இவங்களுக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறனால அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து எக்ஸ்பயர்ட் ஏர்ல அதிகமா இருக்குமாமா. அதை வச்சு இது ஆஸ்மா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா சொல்றாங்க. ஃபிராக்ஷனல் எக்ஸ்ஹேல்டு நைட்ரிக் ஆக்சைடு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஆஸ்மாவோட நிறுத்திக்கலாம். நீங்க இது முடிச்ச பிறகு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி இப்ப ஆஸ்மாவோட பாயிண்ட்ஸ் எல்லாம் யாராவது சம்மரைஸ் பண்றீங்களா? என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன்? தீப்ஷிகா ஸ்டார்ட் பண்றீங்களா? எல்லாரும் எனக்கு 2 பாயிண்ட் சொல்லணும். ஓகே மேம். சொல்லுங்க மேம். அது ரிவர்சிபிள் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் மேம். சூப்பர்டா. அப்புறம் ஹைப்பர் ரியாக்டிவிட்டி அலர்ஜினால இல்ல வந்து 2 டைப் இருக்கு மேம். ஒன்னு எக்ஸ்ட்ரின்சிக். அது எக்ஸ்ட்ரின்சிக் வந்து ஓகே, வேற யாராவது கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே தீப்ஷிகா அதுல இருந்து எக்ஸ்ட்ரின்சிக் இன்ட்ரின்சிக் டிஃபரன்சஸ் சொல்லுங்க. மேம் எக்ஸ்ட்ரின்சிக் வந்து வெளியில இருக்க ஃபேக்டர்ஸ் அலர்ஜன்ஸ் அதனால காஸ் ஆகுறது மேம். எக்ஸலென்ட். அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குமா? இருக்காது மேம். இல்ல, ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியும் இருக்கும். அதனாலதான் வெளியில இருக்கிற எல்லா அலர்ஜி சப்ஸ்டன்சஸ்க்கும் அவங்க ப்ரோனா இருக்காங்க. ஜெனட்டிக்கலாவே அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. புரியுதா? ஓகே மேம். அப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல குத்தி குத்தி பண்ற டெஸ்ட் ஒன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? அந்த டெஸ்ட் பாசிட்டிவா இருக்குமா? ஆமா மேம். எஸ் மேம். வெரி குட். அவங்களுக்கு சின்ன வயசுலயே வருமா லேட்டா வருமா? இல்ல மேம், சின்ன வயசுலயே வரும் மேம். எக்ஸலென்ட். இப்ப இது சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது. வெரி குட். அப்புறம் ஏதாவது ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்காது. இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்ப தீப்ஷிகாவும் லக்ஷன்யாவும் சொல்லிட்டாங்க. வேற யாராவது என்னென்ன கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன் இன்ஃப்ளமேஷனுக்கு? ஹிஸ்டமின் மேம். வெரி குட். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ப்ராஸ்டாகிளாண்டின் E2 D2 சாரி. ஸ்விட்சிங் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ் மேம் ஃப்ரம் IgA to IgE. வெரி குட். அதுக்கு என்னென்ன இன்டர்லூக்கின் ரெஸ்பான்சிபிள்? 4 and 13. எக்ஸலென்ட். அப்புறம் லூகோட்ரைன்ஸ்ல 3 டைப் இருக்குன்னு சொன்னேனே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. C4, D4 and E4. அவ்வளவுதான் பசங்களா. ஓகேவா? இது முடிஞ்சுதான். இப்ப வந்து கிரியாவும் சொல்லிட்டாங்க. இப்ப வசந்தும் அமிர்தாவும் ஒருத்தங்க வந்து பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்லுங்க, ஒருத்தங்க டயக்னோசிஸ் சொல்லுங்க. ஓகேவா? யாரு வந்து பிசியலாஜிக்கல் சேஞ்சஸும் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் சொல்ல போறீங்க? அமிர்தாவா வசந்தா?
ஆனா ஆஸ்மால வந்து எக்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும்போது எக்ஸசிவ் பிராங்கோ டைலேஷன், எக்ஸ்பயர் பண்ணும்போது எக்ஸசிவ் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் மேம். ஓகேடா, சூப்பர். அப்புறம் வசந்த் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வசந்த் வேற பாயிண்ட் சொல்லுங்க பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்ல. comment on the residual volume. இது சார் 2 minutes. residual volume increase ஆகும். நான் சொல்லித்தரேன் இரு. நான் அண்ணாக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்புறம் கம்மியாகும். வெரி குட், வெரி குட், வெரி குட் வசந்த். பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் எப்படி இருக்கும் வசந்த்? வெரி குட், வெரி குட். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? மெய் வெரி குட். எந்த டைம்ல உங்களுக்கு பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும்? அதுக்கு பேரு மார்னிங் டிப்பிங். ஓகேவா? அப்புறம் ரொம்ப சிவியர் அட்டாக்ல பிபி ரொம்ப ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன? பல்சஸ் paradoxes. ஓகேவா? வெரி குட். வாட் ஆர் த 3 C's? Kirschmann spirals, ma'am. Very good. Crayola cells. Bodies, very good. Charcut laden crystals. ஓகேவா? அமிர்தா வந்துட்டீங்களா? எஸ் மேம், நெட் போயிடுச்சு மேம். இப்பதான் மேம் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லடா, பரவாயில்ல. இப்ப சொல்ல முடியுமாடா? டயக்னோசிஸ் மட்டும் சொல்றீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் டயக்னோசிஸ்க்கு? மேம் நம்ம FEV1 வந்து 15% மேல இருக்கணும் மேம். நான் இது வந்து 15% மேல இருக்கறதுனால நம்ம வால்யூம்ல சொல்லணும்னா 200 மில்லிலிட்டர்ல சொல்லலாம் மேம். என்னவாகுது? 15% இம்ப்ரூவ் ஆகுமா? எதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும் அதெல்லாம் சொல்லுங்க. பிராங்கோ டைலேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும் மேம். வெரி குட். அப்புறம் தென் எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் குறையும் மேம். லைக் 20% குறையும். 15% குறையும். ஓகேவா? அப்புறம் அந்த 20 அது இது மேம். அது வந்து பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் வந்து காலைக்கும் சாயங்காலத்துக்கும் 20% வித்தியாசம் இருக்கும். பசங்களா 2 15% 2 20% ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 15% வந்து FEV1 வந்து 15% பிராங்கோடைலேட்டர் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணா குறையும். ஓகேவா? 15%. எஸ் மேம். 20% வந்து PEFR வந்து 20% வேரியேஷன் இருக்கும். மெத்தாகோலின் சேலஞ்ச் டெஸ்ட்ல 20% FEV1 குறையும். சோ 2 15% டெஸ்ட், 2 20% டெஸ்ட். இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். வேற என்ன அமிர்தா? இப்ப ரீசெண்டா ஒன்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னேனே, which causes vasodilation. நைட்ரிக் ஆக்சைடு in the expired air. ஓகேவா? இதான் லேட்டஸ்ட். எஸ் மேம். ஓகே, சோ இப்ப லாஸ்ட் ட்ரீட்மெண்டோட முடிச்சிடறேன் பசங்களா. ஜஸ்ட் 1 minute or 2 minutes ஐ வில் டேக். பயப்பட வேணாம். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்களுக்கு பேசிக்கலி? Anything that causes further bronchoconstriction, ma'am. That causes further bronchodilation. ஓகே, ரொம்ப சிம்பிள் பசங்களா. நான் வந்து என்ன அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் வந்து ஏர்வேஸ்ல இருக்கும்? பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ், பீட்டா 2. ஓகேவா? சிம்பத்தட்டிக் நர்வஸ் ரிசெப்டார் வந்து பீட்டா 2 இருக்கும் பசங்களா. ஹார்ட்ல இருக்கிறது பீட்டா 1, லங்ஸ்ல இருக்கிறது பீட்டா 2. இதுல கிளியரா இருக்கீங்களா எல்லாரும்? எஸ் மேம். சோ இந்த பீட்டா 2 ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்ற ட்ரக்ஸை நம்ம கொடுப்போம். அது கொஞ்ச நேரத்துக்கு வேலை செஞ்சா ஷார்ட் ஆக்டிங்,
ரொம்ப நேரத்துக்கு வேலை செஞ்சா லாங் ஆக்டிங். ஷார்ட் ஆக்டிங் பிராங்கோ டைலேட்டர் வந்து எஸ் சாபா, லாங் ஆக்டிங் பீட்டா 2 agonist லாபா. ஸோ சாபா லாபா. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். இப்ப எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பீட்டா 2 agonist கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிராங்கஸ் விரிய மட்டும் தான் செய்யும். இப்ப கிரியா சொன்னாங்களா, பிராங்கஸ் டைலேட் பண்ற எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. கிரியா அது மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது முக்கியமா பண்ணணுமா ஆஸ்மால? ஆஸ்மால வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஏர்வே இன்ஃப்ளமேஷன் இருக்கும்ல கிரியா? broncho constriction அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். வெரி குட். அது ஒன்னு. acetylcholine. எக்ஸலன்ட் கிரியா. சோ நம்ம வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். கிரியா சொன்ன மாதிரி ஆன்டிகோலினர்ஜிக் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? மஸ்கரனிக் ரிசெப்டார். சிம்பத்தட்டிக் என்ன ரிசெப்டார் இருக்கும்னு சொன்னேன்? பீட்டா 2. பாராசிம்பத்தட்டிக் என்ன ரிசெப்டார் இருக்கும்? மஸ்கரனிக் ரிசெப்டார். அப்ப அந்த மஸ்கரனிக் ரிசெப்டாரை நம்ம இன்ஹிபிட் பண்ற ட்ரக் கொடுக்கறோம். ஓகேவா? எஸ் மேம். ஓகே. அடுத்தது தியோஃபிலின் ஒரு ட்ரக் கொடுப்போம். இது வந்து சைக்ளிக் ஏஎம்பியை வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கும். சைக்ளிக் ஏஎம்பி ரொம்ப நேரத்துக்கு இருந்தா பீட்டா 2 நல்லா வேலை செய்யும். இது வந்து பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்சைம் இன்ஹிபிட் பண்ணிட்டா சைக்ளிக் ஏஎம்பி ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யும். ஓகேவா? அந்த ட்ரக்குக்கு பேரு தியோஃபிலின். இப்ப நான் வந்து 3 சொல்லியிருக்கேன் பசங்களா. என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 டைப் சொல்லியிருக்கேன். என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகனிஸ்ட் கொடுப்போம்? பீட்டா 2 ஆகனிஸ்ட். ஷார்ட் ஆக்டிங்கா இருந்தா சாபா, லாங் ஆக்டிங்கா இருந்தா லாபா. இது கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், கிரியா சொன்ன மாதிரி ஒன்னு சிம்பத்தட்டிக்க ஸ்டிமுலேட் பண்ணுங்க, இல்லனா பாராசிம்பத்தட்டிக்க இன்ஹிபிட் பண்ணுங்க. நம்ம பாராசிம்பத்தட்டிக்க இன்ஹிபிட் பண்றது இப்ராட்ரோபியம் புரோமைட். என்ன ரிசெப்டார் அது? மஸ்கரனிக் ரிசெப்டார். ஓகே. இது ரெண்டும் இல்லாம சைக்ளிக் ஏஎம்பி ரொம்ப நேரத்துக்கு வச்சு பீட்டா ஆகனிஸ்ட் ரொம்ப வேலை செய்ய வைக்கலாம். அது வந்து தியோஃபிலின். ஓகேவா? இப்ப வந்து வெறும் பிராங்கோஸ்பாசம் மட்டும் ஆஸ்மால கிடையாது, இன்ஃப்ளமேஷனும் இருக்கும். அதனால நான் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேரு இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். அப்புறம் நான் அந்த லூகோட்ரைன் C4 D4 E4 சொன்னேன், ஞாபகம் இருக்கா பசங்களா? அதை இன்ஹிபிட் பண்றது லூகோட்ரைன் மாடிஃபையர். IgE வேலை செய்யாம இருக்கிறது மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர்ஸ். ஓகேவா? இன்டர்லூக்கின் 5க்கு அகைன்ஸ்டா நான் ஆன்டிபாடி கொடுக்கலாம், இல்லனா IgEக்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடி கொடுக்கலாம் பசங்களா. இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்மா. ஓகேவா? இதோட நிறுத்திக்கலாமா? டக்குன்னு எண்ட் ஆயிடும் மீட்டிங். ஓகேவா? நான் இந்த நோட்ஸ் இப்ப ஷேர் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல். பை. குட் நைட். Thank you, ma'am. குட் நைட்.